Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுலேயுமே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா உங்களுக்கு இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை ஏற்கனவே வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு கையிலேயே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்ததுனா தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணாதீங்க, கையில் வச்சு மசித்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பட்டாணி உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3-4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே அந்த பட்டாணி உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகி கடாயில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.